கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அனுதின கண்மத்தின் யாவருக்கும் ஜோதிநகர் இந்திய தேவசேவன் சார்பாக புதிய ஆண்டு வாழ்த்தலையும் ஸ்தோத்திரத்தையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தில், இந்த வருஷத்துடைய துவக்கத்திலே நாம் நேற்றைய தினம் எல்லாருமே நாம் என்ன செய்யிருப்போம், வாக்கு தத்தங்களை பெற்றிருப்போம், வாக்குத்தத்த கார்டுகள் வாங்கியிருப்போம். இதெல்லாம் எதை குறிக்க அப்படின்னா, நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர் என்பதை நமக்கு குறிக்கிறது. அதனால் இந்த புதிய 2025ஆம் ஆண்டுக்குள் நுழைந்திருக்கிற நமக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்க வேண்டும். வாக்குத்தத்தம் அப்படின்னா நமக்கு ஜோதிநகர் தேவ சபைக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 30, 31, அதே போல் ஏசாயா 37, 30, 32 வசனம், 2 பகுதியுமே ஒரே வார்த்தைகள் அடங்கிய வேத வாசிக்க. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாக்குத்தத்தத்தை உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவன் செய்கிறதான ஒரு செயலை குறித்து அங்கே வாசிக்கிறோம். என்ன அப்படின்னா, வேர் இல்லாத, மரமில்லா, பழங்கள் கனி இல்லாத ஒரு மரமாக இருக்கிறதான இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அது கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கும். உதாரணம் எடுத்துக்கிட்டுங்களா, ஒரு மரத்துடைய மரத்துண்டு தனிமையாக்கப்பட்டு வெட்டப்பட்டு கிடக்கிறது, அதனால் பிரயோஜனம் இல்லை. இப்போ தேவனுடைய செயல் அதன் மீது இறங்கும்போது என்ன செய்யுது அப்படின்னா, கீழே என்ன செய்ய வேர் உண்டாகி பூமியில் என்ன செய்து பரவுகிறது. அந்த வேர் மரத்தை உறுதிப்படுத்துகிறது. அந்த வேருடைய சார் அப்படியே அந்த மர தடிக்கு போகும்போது பார்த்திங்கன்னா திரும்ப கிளைகள் விட்டு படர்ந்து இலைகள் காணப்பட்டு அருமையான கனிகளை கொடுக்குற ஒரு மரமாக என்ன செய்யுது மாறு. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். இந்த 2024 தாண்டி மீந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகி நமக்கு கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம் அதுதான். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, உங்களை என்ன செய்வேன், வேர் ஊன்ற பண்ணுவேன். வேர் பற்றி, கீழே வேர் பற்றி அப்படின்னா, தனிமையாக இருந்த ஒரு காலத்தில் எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, தூர போயிட்டாங்க, யாருமே நமக்கு உதவி இல்லை. அப்படி ஒரு இடத்திற்கு வந்து தேவ கிருபையில் நம்ம வந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு அவரையே நம்பி நம்ம வந்திருந்ததுனால, அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. அப்படி துண்டாக்கப்பட்ட மரக்கட்டைகளாக இருந்த நம்மை தேவன் உயிர் கொடுத்து கீழே வேறு என்ன செய்யும், பூமிக்குள்ளே போகும். தேவனுடைய ஆசீர்வாதம் அதற்குள்ளாய் சாராக ஏறும் பொழுது அது மேலே கணிக்கும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஊழியம், உங்களுடைய பிள்ளைகள் வேலை இல்லாமல், குழந்தை பாக்கியம் இல்லாமல், திருமண காரியம் நடைபெறாமல் எது இருந்தால் சரி, அது எல்லாம் நடக்கும். இந்த ஆண்டு நமக்கு ஒரு அற்புதத்தின் ஆண்டு. பிடியே இல்லாமல் வாழ்வாங்க, சமாதானம் இல்லாமல் என்ன செய்ய போகிறோம், என்ன நடக்க போகிறதுலாம் தெரியாது. ஆனால் தேவன் அதை மாற்றி ஒரு இடத்துல வேலையை கொடுத்து, ஆசீர்வாதங்களை கொடுத்து, நன்மைகளை கொடுத்து, ஊழியத்தை கொடுத்து, ஸ்திரப்படுத்தி, நமக்கிட்ட அபிஷேகத்தை கொடுத்து கனி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆண்டை மாற்றுவார். சந்தோஷமாக இருங்க.